லாஸ்ட் வீடியோல நான் சொன்னது போல, ஈவியா குட்டிக்கு அவ டாடி ஒரு சூப்பரான கிஃப்ட் வாங்கி குடுத்துட்டாங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க? ஈவியா குட்டிக்கு ரொம்ப பிடிச்ச ஜீப் தான். ஆமாங்க. சென்னையில இருக்கும்போது வெக்கேஷன் லீவுக்கு நாங்க போயிருக்கும்போது, வீட்ல அந்த ஜீப்ப விட்டு இறங்கவே மாட்டா. தூங்குறதுக்கு மட்டும் தான் பெட்ரூம்குள்ள போவாளே தவிர, மத்தபடி ஆல்வேஸ் ஜீப்ல தாங்க இருப்பா. சாப்பாடு கூட ஜீப்ல உட்காந்து தான் மேடம் சாப்பிடுவாங்க. இங்க மஸ்கட்க்கு ரிட்டர்ன் வந்ததும் வீட்ல அந்த ஜீப்ப தேடிக்கிட்டே இருந்தா பாவம். நாங்களும் இங்க வாங்கலாம்னு 3 மந்த்ஸா தேடிட்டு இருந்தோம். லாஸ்ட் மந்த் கூட லுலுல டாய்ஸ் ஃபெஸ்ட்ன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எத்தன பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ரொம்ப சின்ன ஜீப்பு தான். அவ்ளோ ரேட் அதிகமா இருந்துச்சு. வாங்கலாம்னு பார்த்தோம். ஆனா, அவ்ளோ விலை கொடுத்து வாங்குனாலும் குவாலிட்டி நல்லா இல்ல. முக்கியமா என்ன மெயின் 2 ப்ராப்ளம்ஸ்னா, ரொம்ப சின்ன ஜீப்பா இருந்துச்சு. நாட்டுக்கு இப்ப நாட்டுக்கு போறோம்னா கொண்டு போக முடியாது. வேஸ்ட் ஆகிடும்னு நாங்க வாங்கல. இப்போ நெஸ்டோல நாங்க தேடிட்டு இருந்த அதே பெரிய ஜீப் இருந்துச்சு. சைக்கிள்ஸ்லாம் கூட மாடல் மாடலா ரொம்ப ஆசையா இருந்துச்சுங்க பார்க்கவே. எனக்கே அந்த சைக்கிள பார்க்கும்போது சைக்கிள் ஓட்டணுன்ற ஆசை வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட்டு போலீஸ் ஜீப் ஒயிட் வித் பிளாக் கலர்ல இருந்துச்சு. ஆ எங்களுக்கு அது ரொம்ப புடிச்சு போச்சு. பட் ப்ளூடூத் இல்ல. பிரைஸ் வந்து 30 OMR. பட் லுக் செம்மையா இருந்துச்சு. இன்னொரு மாடல் சேம் சென்னையில இருக்கிறதே இருந்தது. அதில ப்ளூடூத், யூஎஸ்பி போர்ட்டல் கூட இருக்கு. 2த்துல எத வாங்கலாம்னு ரொம்ப கன்ஃப்யூஷன். வாங்குனாலும் ஊருக்கு எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல. அவங்க கிட்ட கேட்டோம். மஸ்கட்லேருந்து கொரியர்ல போட்டு விட்டா சேஃபா சென்னை போய் சேர்ந்துடும்னு சொன்னாங்க. ஓகே தென் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ நியூவா அந்த பாக்ஸ பிரிச்சு எல்லாமே வந்து அவர் வந்து செட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, பக்கத்துல ஒரு குட்டி பையன் வந்து ஒரு சின்ன கிட்ஸ்க்கான ஸ்கூட்டர் வாங்கியிருந்தான். அத வந்து அவங்களுக்கு செட் பண்ணி குடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த தம்பி போயிட்டு, அந்த பையனுக்கு செட் பண்ணி குடுத்தோனே, அந்த பையனுக்கு அவ்ளோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா அத எடுத்துக்கிட்டு போனான். அப்புறம் நாங்களும் வந்து எங்களோட கார வந்து எப்படி ஃபிட் பண்றாங்க, எப்படி கனெக்ஷன் பண்றாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எதுனான்னா திரும்ப நம்மளே தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பொறுமையா ஆனா அந்த தம்பி வந்து சூப்பரா எல்லாமே நல்லா டைட்டா பண்ணி குடுத்தாங்க. வீட்டுக்கு வந்து அண்ணா வந்திருக்காங்க. எங்க ஹஸ்பண்டோட அண்ணா. அவங்ககிட்டயும், மாமியார்கிட்டயும் கேட்டோம். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே தான் நம்ம ஊர் ப்ரைஸ்க்கும், இந்த ப்ரைஸ்க்கும் கொஞ்சம் தான் ஒரு 1000 தான் டிஃப்ரென்ஸ் வருது. பரவால்ல வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லவே தான் தைரியமா நாங்க வாங்கிட்டோம். அ இப்போ இத செட் பண்ணி முடிக்க போறாங்க. போலீஸ் ஜீப் வேற அவங்க டாடி வாங்கியிருக்காரு. வீட்டுக்கு போன உடனே ஈவியா குட்டி என்ன ரியாக்ஷன் குடுக்க போறாங்க பார்த்துட்டு அப்படின்னு தெரியல. கண்டிப்பா நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அவ பார்த்துட்டு என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த ஒயிட் வித் பிளாக் கலர் ஜீப் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க எவ்வளவோ தேடி பார்த்துட்டு, இல்ல ப்ளூ கலர் மட்டும் தான் இருக்கு. ஷோல இருக்கிற ஒயிட் வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளே இதோ இவ்வளோ நேரமா அந்த ஜீப்ப பார்த்துருந்தோம். அந்த மாரி எத்தன பேர் பார்த்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒயிட் எடுக்காம, ஓகே ப்ளூவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூவே எடுத்துக்கிட்டோம். ஆனா வந்து எங்களுக்கு வந்து அந்த ஷோல வச்சிருக்கிறது வந்து முன்னாடி வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருந்தாங்க. முன்னாடி அந்த லைட்டுக்கு மேலலாம் ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு. ஆனா இதில வந்து அதெல்லாம் இல்லாம இருந்தது. கேட்டோம். அங்க ஒரு ஒரு பாக்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே எனிவே வாங்கியாச்சு. பின்னாடி வந்து போலீஸ் ஜீப்ல இருக்கிற மாரியே லைட்லாம் கூட குடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே மாரி அதில மியூசிக் வந்து தானாவே ப்ளே ஆகும். மியூசிக் அதுவும் கரெக்ட்டா வந்து ஈவியாக்கு என்னென்ன சாங்ஸ்லாம் பிடிக்குமோ அந்த சாங்ஸ்லாம் அதில வந்தது. ஸோ ஆனா சீட்டு வந்து இந்த ஜீப்ல வந்து கொஞ்சம் நல்லா பெருசாவே இருந்தது. அந்த ஜீப்ப காட்டிலும் வந்து இந்த ஜீப்ல வந்து சீட்டு வந்து கொஞ்சம் நல்லா பெருசா கம்ஃபர்டபுளா இருந்தது. ஓகே ஒரு வழியா பாருங்க, கார் வந்து ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் ரிமோட் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம். சூப்பரா போச்சு. எனக்கே இந்த ஜீப்ல ஏறி உட்காந்து ஓட்டணும் போல ஆசையாயிடுச்சு. அவ்ளோ அழகா இருந்தது, கியூட்டா. நெக்ஸ்ட்டு சார்ஜ் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்த்தோம். அதுவும் கரெக்ட்டா ரெட் லைட் எரிஞ்சுது. ஃபுல் ஆயிடுச்சுன்னா கிரீன் லைட் எரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு பேட்டரியும் செக் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு வழியா இப்போ வண்டிய பேக் பண்ணி வண்டியில எடுத்துக்கிட்டு கார்ல வந்து பின்ன பேக் சீட்ல தான் நாங்க வச்சுட்டோம். கரெக்ட்டா இருந்தது. தேங்க் யூ ஜீசஸ் பை த கிரேஸ் ஆஃப் காட் தான் ஈவியா குட்டிக்கு ஜீப் கிடைச்சது. இதோ ஃபர்ஸ்ட்டு நாங்க பார்த்த ஜீப் இதுதான். இது ஆல்ரெடி சென்னையில இருக்கு. ஸோ நாங்க வந்து இத செலக்ட் பண்ணல. நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் ஜீப் தான் நாங்க செலக்ட் பண்ணது. ஆனா இந்த ஒயிட் கிடைக்கலன்றதுக்காக தான் ப்ளூ எடுத்துக்கிட்டோம். ஒரு வழியா ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஜீப்பு கிடைச்சாச்சு. இப்போ அத எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. பை பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.